அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நேர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குறள், சென்ற விடத்து செலவிடா தீதுரியை நன்றின்பால் உய்ப்பது அறிவு. சென்ற இடத்து செலவிடா தீதுரியை, மனம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அடைவதற்காக எப்படியாவது எங்கேயாவது செல்ல வேண்டும் என்று அலைவாய்ந்து கொண்டு இருக்கும். அங்கேதான் இந்த இன்பம் கிடைத்து விடாதா, நாம் எதிர்பார்க்கும் இன்பம் இந்த இடத்திலே கிடைக்காதா என்றெல்லாம் எந்த வழியிலும், அது பணத்தை பற்றியோ நிலத்தை பற்றிய ஆசை என்றாலும் சரி, அல்லது மாதர்களை பற்றிய எண்ணங்கள் என்றாலும் சரி, அல்லது பொன்னாசை என்றாலும் சரி, இப்படியெல்லாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மனம் அலைவாய்ந்து செல்லுகின்ற பொழுது அதை கடிவாளமிட்டு கட்டுப்படுத்துவது தான் அறிவுடைமை. நன்மை செய்ய நாடுவது, அதை ஒன்று தீமை செய்வதற்கு, ஒரு தான் துய்க்க விரும்புகிற இன்பங்களை எல்லாம் குறுக்கு வழியிலே அனுபவித்து விட வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுகிற அந்த மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இது முதல் கடமை. சென்ற இடத்து செலவிடா தீதுரியை, அங்கே போக விடாதபடி நம் மனதை அடக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். இது ஒன்று. அடுத்தது நன்றின்பால் உய்ப்பது, நன்மை செய்ய நாடுவது. அப்படியானால் அந்த மனதை என்ன செய்ய, அதில் கவனத்தை எதிலே கொண்டு செல்ல வேண்டும்? பசித்திருப்பவன் யார், வாடியிருப்பவன் யார், படிப்பதற்கு ஆர்வமுடைய பையன்கள் அல்லது மாணவ மணிகள், அவர்களுக்கு எந்த வகையிலே உதவ முடியுமா, ஏதாவது ஒரு வழிகாட்ட முடியுமா? தன்னால் ஒருவேளை இல்லை என்றாலும் இது போன்ற ஒரு இலவச கல்வி அல்லது இலவச உணவு உடையெல்லாம் கொடுக்கக்கூடிய தர்மஸ்தாபனங்கள், அறக்கட்டளைகள் ஏராளமாக இருக்கிறது. உண்மையிலேயே அதை செயல்படுத்துகிற எத்தனையோ நிறுவனங்கள் உண்டு. அவைகளை அடையாளம் கண்டு அங்கேயாவது அவர்களை சேர்த்து அவர்களை படிக்க வைக்க முடியுமா? இதுபோன்று இன்றைக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும். நன்றின்பால் ஆடுவது அறிவு. இதுதான் அறிவுடைமை. புத்தகங்கள் கற்பது அல்லது இறைவனுக்கு பயந்திருப்பது, இறைவனுக்கு பயந்திருக்கிற அந்த சுபாவம் வருகின்ற பொழுது இந்த சுபாவமெல்லாம் அது பின்னாலேயே எல்லாமே தானாக வரும். அவருடைய சார்பிலே இன்றைக்கு யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே, அவர்களுக்கு தேம்பி இருப்பார்கள். சிற்றுண்டி சாலையிலே ஒருவர் உணவு அருந்துகிறார். அங்கே ஒரு 12-13 வயது பாலகன் பயந்த சுபாவத்திலே முதலாளிமார் நெருக்கடி கொடுத்திருப்பார்கள். உடன் வேலை பார்க்கிற அந்த சரக்கு மாஸ்டர்கள் எல்லாரும் அதை சுருத்தியிருப்பார்கள். ஒரு முரட்சியான ஒரு பார்வையோடு நம்முடைய மேஜையை துடைத்து கொண்டிருப்பார். என்றாவது ஒரு நாள், ஏன் நீ படிக்கலாமா, உனக்கு படிக்க ஆர்வம் இருக்கிறதா, படிக்க வைத்தால் படிப்பாயா என்றாவது ஒரு நாள் கேட்டோமா? சுவையான சிற்றுண்டியை அறிந்துவிட்டு வருகின்றோமே தவிர, அங்கே வேலை செய்கிற இந்த சின்னஞ்சிறு பாலகன், அவனுக்கு ஏதாவது உதவ முடியுமா? தம்பி, உன்னை இந்த இடத்துல சேர்த்து விடுகிறேன், உன்னை படிக்க வைக்க விரும்புகிறேன், நீ வருகிறாயா என்றெல்லாம், உனக்குள்ள இந்த ஊதியத்திற்கு நான் அதற்கு ஒரு வழிவகை செய்கிறேன் என்றெல்லாம் ஒரு ஆலோசனை, ஒரு கவுன்சிலிங், ஒரு ஆற்றுப்படுத்துகிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கிறதா? இதெல்லாம் இறைவன் சார்பிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள். அந்த நன்மை செய்வதற்கு நாடுங்கள். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு, அந்த ஒரு சுபாவம் வேண்டும். அதற்கு முன்னாலே உங்கள் மனது கட்டுப்பட வேண்டும். உங்களுக்குள் மனதை நாம் கட்டுப்படுத்துகிற பொழுது நாம் எல்லா வெற்றியையும் நாம் அடைய முடியும். மனது போகின்ற இடமெல்லாம் போகின்ற பொழுது அது சில சமயம் நாம் விரும்பாத இடத்திற்கும் கொண்டு சேர்த்து விடும். எனவே தான் ஐயன் வள்ளுவர் அருமையாக கூறுகிறார், முதலில் மனதை கட்டுப்படுத்து, சென்ற விடத்து செலவிடா தீதுரி. உன் உள்ளம் பல இடங்களுக்கு செல்லக்கூடும், இப்படி போவோமா அப்படி போவோமா என்று நிறுத்து. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. நன்மை செய்ய நாடு.